ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலில் வீட்டில் ஃபியூஸ் போனால் எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம இந்த மெயின் சுவிட்ச் இருக்கிற இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இதில் நம்ம இந்த ஃபியூஸை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும் கரண்ட் எதனால போயிருக்கு அப்படின்னு. சப்போஸ் ஃபியூஸ் கட்டாக இருந்துச்சுன்னா, அந்த ஒயர் கட்டாக இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப அதை போட்டுடலாம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி காப்பர் கம்பி தான் பயன்படுத்தணும் கட்டுறதுக்காக. இந்த காப்பர் கம்பி எப்படி எடுக்கிறதுன்னா, சாதாரண வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒயரில் தான் இருக்கும் இந்த காப்பர் கம்பி. அதை ஒரு ஒயரை கட் பண்ணி எடுத்து அது நடுவில் இருந்து அதை இழுத்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே நம்ம கட்டியிருந்த அந்த ஃபியூஸ் ஒயர் கட்டாகி போயிருக்கு, அதாவது எரிஞ்சு போயிருக்கு. அதனால தான். இல்லைன்னா இந்த ரெண்டு சைடு 2 ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், அதோட சேர்ந்து ஜாயிண்டில் இருக்கும். இப்போ இது தனித்தனியாக கலண்டு போயிருக்கு. இது எப்படி சரி செய்கிறதுனா, முதல்ல இந்த சைடு இருக்க ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பழைய அந்த எரிஞ்சு போன காப்பர் கம்பியை நம்ம எடுத்து நீக்கிடலாம். பாருங்கள், அதில் இருக்குது, எரிஞ்சு போயிருக்கு. அது ரெண்டுமே 2 துண்டாயிடுச்சு. அதனால தான் நம்ம கரண்ட் கட் ஆகிருக்கேன் வீட்டில். அதே மாதிரி அந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவையுமே கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எரிஞ்சு போன காப்பர் கம்பியை ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம இந்த ஒயர்லேருந்து தான் நம்ம காப்பர் கம்பி எடுத்திருக்கோம். இந்த கம்பியை பயன்படுத்தி தான் நம்ம ஃபியூஸ் கட்ட போகிறோம். அதுக்காக நம்ம 3 காப்பர் கம்பி எடுத்திருக்கோம். இந்த 3 காப்பர் கம்பியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சேர்த்து ஒரு கம்பியாக திருகி விட்டுறணும். அப்போ தான் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு சிங்கிள் கம்பியை போட்டோன்னா திரும்பவும் ஈஸியாகவே ஃபியூஸ் போயிடும். அதனால தான் நம்ம 3 கம்பி எடுத்திருக்கோம். 3 கம்பியையுமே நல்லா கையால் இந்த மாதிரி திருகி விட்டுக்கோங்க. அதாவது ஒரு கம்பியாக ஆக்கிட்டுருக்கோம். அதை நம்ம அந்த 3 கம்பியையும் சேர்த்து இப்போ நல்லாவே இந்த மாதிரி பண்ணி விட்டுடலாம் கையால். அதுக்கப்புறமா நம்ம இந்த காப்பர் கம்பியை பயன்படுத்தலாம் ஃபியூஸ் கட்டுறதுக்காக. இது ரொம்ப சிம்பிள் தான், வீட்டில் யார் வேணாலும் பண்ணலாம், பெண்கள் கூட பண்ணலாம். எல்லாருமே வீட்டில் சப்போஸ் யாரும் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருந்துன்னா நம்மளே பண்ணிடலாம் வீட்டில். அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரி பாருங்கள், நல்லாவே கையால் திருகி விட்டுருவோம். இப்போ நம்ம ஃபியூஸ் கட்டுறதுக்காக நமக்கு தயார் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கம்பி பாருங்கள் தயாராகிடுச்சு. இந்த கம்பியை பயன்படுத்தி தான் நம்ம ஃபியூஸ் கட்ட போகிறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, இந்த காப்பர் கம்பியோட ஒரு எண்டில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஐ மாதிரி ஐ ஷேப்பில் ஒரு இது பண்ணிடுவோம். அதாவது ஒரு ரவுண்டு மாதிரி பண்ணி அதை திருக்கி விட்டுப்போம். எதுக்காகனா அதில் தான் நம்ம இந்த ஸ்க்ரூவெல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்காக. அதனால பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஐ மாதிரி பண்ணியிருக்கோம், ஒரு கண் மாதிரி ஒரு சைடில். இதில் தான் நம்ம அந்த பழைய ஏற்கனவே இருந்துல ஸ்க்ரூ, அந்த வாஷர் எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. அதை இந்த ஐயில் நம்ம வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறம் நம்ம அதில் வச்சு டைட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். பாருங்கள், அந்த ஸ்க்ரூ அந்த வாஷர் எல்லாம் இருக்குல்ல, அதை இந்த ஐயில் இப்படி வச்சுருவோம். அதுக்கப்புறமா இது நல்லா கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்கணும், இல்லைன்னா கரண்ட் திரும்பவுமே வராது. அதனால ரொம்ப டைட் பண்ணி விட்டுக்கோங்க. கையால் திருகி விட்டுடலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், இதில் 2 சைடு 2 அந்த ஹோல் இருக்கும். அதாவது அந்த ஸ்க்ரூ இருந்துச்சுல்ல, அந்த ஹோல் இருக்கும். அதில் அந்த ஓட்டையில் இந்த ஸ்க்ரூ, அதாவது புதுசாக நம்ம காப்பர் கம்பி போட்டிருக்கோம்ல, அதோட சேர்த்து அதில் வைக்கலாம். அந்த ஓட்டையில் வைக்கலாம் ஒரு சைடில். பாருங்கள், நம்ம வச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஏதாவது வச்சு அதை டைட் பண்ணிக்கோங்க. நல்லாவே டைட் பண்ணணும், அது லூஸாக இருக்கக்கூடாது. ஸோ ரொம்ப நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா டைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி அந்த சைடில் 2 சைடில் நம்ம பண்ணணும். இந்த சைடில் இப்போ பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறதுன்னா, இந்த கம்பி அப்படி மேலேயே வச்சு அடுத்த சைடு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே ஒரு வாஷர் இருக்கும். அதுக்கு கீழே வச்சுட்டு அந்த கம்பி அதுக்கு கீழே போகணும். அதாவது அந்த ஸ்க்ரூக்கு கீழே இருக்க ஒரு வாஷர் இருக்கும், அதுக்கு கீழே படணும். அதே மாதிரி கொஞ்சம் அது பண்ணி விட்டுக்கோங்க. கையாலேயே கொஞ்சம் வச்சுக்கோங்க, விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்க்ரூக்கு கீழே அது போயிடணும், இந்த வாஷருக்கு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரூ டிரைவரால் திரும்பவுமே அதை டைட் பண்ணிப்போம். டெஸ்டர் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இதுக்காக டைட் பண்ணுறதுக்கு. இப்போ அதுலேயும் கம்பி நம்ம காப்பர் கம்பி வச்சுட்டு நல்லாவே டைட் பண்ணி விட்டுருவோம். அதை கொஞ்சம் உள்ளால விட்டுருங்க. அந்த கம்பி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரூ டிரைவராலேயே குத்தி உள்ளால விட்டுருங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், 2 சைடும் நம்ம கம்பி ஜாயிண்டில் இருக்குது. இப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்னா, 2 சைடும் ரொம்ப நல்லா டைட்டாக பண்ணி விட்டுறணும். ஸ்க்ரூ டிரைவர் இல்லைன்னா டெஸ்டர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பயன்படுத்தி ரொம்ப நல்லாவே டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், கரண்ட் திரும்பவும் வரும். அதனால தான் இது யார் வேணாலும் வீட்டில் பண்ணலாம்.
சின்ன குழந்தைங்க தனியாக பண்ண வேண்டாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபியூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்குது, கட் ஆகலை, எரிஞ்சு போகலை. இதை வந்து நம்ம இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மெயின் சுவிட்சில் நம்ம ஈஸியாகவே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் வச்சுருவோம். நம்ம வச்சுட்டோம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த இது பாக்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ப்ரொசீஜர் வந்து ரெடி ஆகிடுச்சு, முடிஞ்சிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. நம்ம இதை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து அதில் 2 ஸ்க்ரூ எல்லாம் இருக்கும், அதில் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இதை ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து கரண்ட் வந்திருக்கும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பாட்டக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.